ஹலோ மக்களே! மாயா சின்ன செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கதிர் என்னடான்னா, தன்னோட தனாவோட கனவ நிறைவேத்தணும்னு சொல்லிட்டு, கதிர் ஏஜென்சிலேருந்து நான் விளைவிக்கிறேன். அந்த பணத்த எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைம்ல நம்ம தனாவும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கே வந்து, "என்ன பண்ற கதிர்? இத மாதிரிலாம் பண்ணாத. இதுக்காகவா நம்ம இத்தன நாளாட்டம் கஷ்டப்பட்டோம். இந்த பணத்த நான் 1 வாரத்துல உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு, நம்ம கதிர சைன் போட விடாம அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு வந்துர்றாங்க. அப்படியே பணத்துக்காக என்ன பண்றதுன்னு யோசிச்ச நம்ம தனாவும், ஏற்கனவே ஒரு ஸ்பான்சர் தன்னோட பொண்ணு ஜெனிஃபர் வின் பண்றதுக்காண்டி, "நீ இந்த போட்டியில இருந்து எப்படியாவது விட்டு குடுக்கணும். அப்படி விட்டு குடுத்தேன்னா பணம் தருவேன்னு" சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு அந்த இடத்துக்கே போறாங்க. ஒரு வழியா நம்ம தனா கதிர்க்காகவும், கதிர் தனாவுக்காகவும் செய்யக்கூடிய செயல பார்க்கும்போது அந்த சீன் எல்லாம் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தனாவும் ஜானகி அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்க போய் தானே இப்படி ஒரு இடத்துல மாட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம தனாவும் கதிர்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதிர்க்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே தனா கிட்ட, "நீ எதுக்குமே வருத்தப்படாத தனா. இப்பதான் அவங்க வெளியில வந்துட்டாங்கல்ல, அத்தைக்கு எதுவுமே ஆகாதுன்னு" சொல்லவும், நம்ம தனாவும் எப்படிதான் அந்த உண்மைகள நிரூபிக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க. நம்ம கதிரும் தனாவ சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதிருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகியிருக்கு. தனா எப்படி இருந்த பொண்ணு என் கூட வந்து இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட கனவை எப்படியாவது நிறைவேத்தணும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணம் தானே, என்ன பண்றது? அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கதிரும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல பார்ட்னர்ஷிப் ஞாபகம் வருது. சரி, இந்த பணத்தை எப்படினாலும் நம்மனால ரெடி பண்ண முடியல. பேசாம நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிட்டா ரூ. 5,00,000 பணம் திருப்பி நமக்கு கையில கிடைச்சிரும். அதை அப்படியே தனாவோட ஸ்பான்சர்ஷிப்புக்கு குடுத்துற வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல கதிரும் இனிமே இந்த கம்பெனில நான் பார்ட்னரா இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் கிட்டயும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம, நான் இந்த கம்பெனியை விட்டு விலகுனா ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்த ரூ. 5,00,000 பணத்தை எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லவும், அந்த பார்ட்னரும் சரி, நீங்க எல்லாமே நல்லா யோசிச்சு தானே முடிவெடுத்தீங்கன்னு கேட்கவும், கதிரும் நான் எல்லாம் நல்லா யோசிச்சுட்டேன். அந்த பணம் எனக்கு இப்ப தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்டே ரெடி பண்றதுக்கு சொல்றாங்க. அத கேட்ட பார்ட்னரும் சரி, நாளைக்கு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வேலைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரும் அவங்க ஃப்ரெண்டும் பேசுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் நம்ம கதிர் கிட்ட வந்து, "என்ன கதிர், என்ன காரியம் பண்ணிட்ட? எதுக்கு இப்ப இந்த ஏஜென்சிலேருந்து விலகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிற?" அப்படின்னு கேட்கவும், கதிரும் தனாவோட கனவு எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த போட்டியில எப்படியாவது அவ கலந்துக்கிட்டு வின் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு இந்த பணம் எனக்கு தேவைப்படுது. அதனால தான் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அத கேட்டவங்களும், "என்ன நீ கதிர் பேசுற? தனா தானே இதுக்கு பணம் குடுத்து எப்படியாவது உன் வாழ்க்கையில முன்னேறலான்னு சொல்லிட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டா. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா, அதுக்கப்புறமா அவ தாங்க மாட்டாள்ல. நீ இப்படியெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கதிரும், "இந்த விஷயத்த நான் தனா கிட்ட சொல்லப் போறதில்ல. அவ ஏற்கனவே என் கூட இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. என்ன மட்டும் நம்பி வந்திருக்கா. அவ வீட்ல இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தா தெரியுமா? இப்ப என் கூட வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ நெனச்சா எப்பனாலும் என்கிட்டேருந்து பிரிஞ்சு போலாம். ஆனா, அவ என் மேல உள்ள அன்புனால தான் இதுவரைக்கும் என்னை விட்டு போகாம இருக்கா. அப்படி இருக்கும்போது நான் தனாக்காக ஏதாவது பண்ணி தானே ஆகணுங்கிற மாரி பேசுறாங்க. இத கேட்டுட்டு நான் அந்த ஆளும், "என்ன கதிர் பேசுற? என்ன இருந்தாலும் தனா ஃபீல் பண்ண போறான்னு" சொல்லவும், நம்ம கதிரும் இந்த விஷயத்த பத்தி தனா கிட்ட எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே பத்மா, பார்வதி, சாருவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எதுக்கு இப்ப இவங்க இங்க வந்தாங்க? அவங்க கொஞ்ச நாள் கூட உள்ளேயே மாட்டிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சேன். எப்படிதான் இவங்கள வெளியில எடுத்துட்டு வந்தாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்ததை நினைச்சு ரொம்பவே ரகுராம சந்தோஷப்படுறாங்க. மாயாவும் எப்படியாவது இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி யாரு காரணம்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சீனுவும் மாயா கிட்ட வந்து, "எந்த ஹெல்ப்னாலும் நீ என்கிட்ட கேளு மாயா. எப்பவுமே இந்த குடும்பத்துக்காண்டி நீ தனியா தான் போராடி இருக்க. இனிமே உனக்கு பக்கபலமா நானும் பக்கத்திலே இருப்பேன்னு" சொல்றாங்க. அதுக்கு மாயாவும், "நீ எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு தெரியும் சீனு. அன்னைக்கு கோவில்ல பெரியம்மாவ நான் தனியா விட்டுருக்கவே கூடாது. கரெக்டாட்ட அந்த டைம்ல கடையிலயும் ஒரு பிரச்சனை ஆயிட்டு. அதனால தான் இங்க வர மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் இந்த 2 செயலும் செய்தது கண்டிப்பா ஒரே ஆளா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவும் நினைக்கிறாங்க.
அந்த கடையில பிரச்சனை பண்ணும்போது ஒருத்தவங்களோட கையில நான் தீக்காயத்த உண்டு பண்ணேன். அந்த அடையாளம் யாருக்கு கையில இருக்குதோ, அத வச்சு அந்த ஆள கண்டுபிடிச்சிடலான்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல ஜானகி அம்மாட்ட இருந்து யாரு பணம் பறிச்சுட்டு போனாங்களோ, அந்த ரவுடிங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும், சீனுவும் சேர்ந்தா மாதிரி. புவனேஸ்வரியும் பசுபதியும் இந்த ஜானகிய சும்மாவே விடக்கூடாது. மறுபடியும் அவ வெளில வந்துட்டா, இனிமே அவ உள்ள போனனா வெளில வராத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து தப்ப மாட்டான்னு நெனச்சா, அந்த ரகுராம் கடைசி நேரத்துல எல்லாத்தையும் சொதப்பிட்டான். இப்ப என்ன பண்றதுனான்னு அடுத்த பிளான போடுறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த மாயா சும்மா விட மாட்டா. இத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மள நோண்ட பாப்பா. அதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பசங்க எல்லாம் அவ கண்ணுல படாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல மகாலிங்கமும் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காங்க. கோவில் நகையில திருடினதுலயும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு இந்த மாயா கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏஜென்சில உள்ள ஒரு ஆளும் நம்ம தனாவ பார்க்கறதுக்காண்டி வராங்க. தனாவும் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு கேட்கவும், அவங்களும் தனா கிட்ட கதிர் செய்யறதெல்லாம் நல்லாவே இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே தனாவும் என்ன சொல்றீங்க சார்? எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லவும், அவன் என்னடான்னா இந்த ஏஜென்சிய விட்டு நான் போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கான். இன்னைக்கு சைன் வேற போட போறாங்கன்னு சொல்லிடுறாங்க. தனாவும் நீங்க சொல்றது எதுவுமே புரியல. கதிர் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண போறான் அப்படின்னு கேட்கவும், அந்த ஆளும் எல்லாம் உனக்காக தாம்மா. உனக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு சொன்னா அதனால தான் அந்த கம்பெனியை விட்டு விலக போறதா இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் போட போறாங்கன்னு சொல்லவும், நம்ம தனா அதை தடுத்து நிறுத்ததுக்காண்டி ஓடோடி வராங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் கரெக்டாக சைன் போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. தனாவும் கதிர் நீ என்ன வேலை பார்க்குற, எதுக்கு இப்போ இந்த கம்பெனிலேருந்து விலகலான்னு யோசிக்கிற அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம கதிரும் எல்லாம் உனக்காக தான் தனா, இதில் எதுவுமே தலையிடாதன்னு சொல்லவும், தனாவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இப்படி பைத்தியம் மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டியே, இதுக்காகவா நம்ம இத்தனை நாளாக கஷ்டப்பட்டோம், நம்ம எல்லார்கிட்டையும் எவ்வளோ அவமானப்பட்டோன்னு உனக்கு புரியும்ல. இந்த பணத்தை ரெடி பண்ணதுக்காண்டி என்ன மாதிரி கஷ்டப்பட்டோம், இந்த ஏஜென்சிலேருந்து நீ இனிமே விலகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கதிர்க்கு எதுவுமே புரியலை அப்படின்னு நிற்கவும், நம்ம தனாவும் அவங்கள்ட்ட இன்னும் ஒரு வாரத்தில் இந்த பணத்தை நாங்கள் ரெடி பண்ணி தரோம், இனிமே கதிர் ஏஜென்சியில் இவங்களும் ஒரு பார்ட்னர் தான்னு சொல்லிடுறாங்க. கதிர் அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம தனா கிட்ட என்ன தனா பேசுற, தனா எதுக்கு இதுல தலையிடுற, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இதை விட்டு வெளியில வந்துடுறேன்னு சொல்லவும், தனாவை நீ எதுவுமே பேசாத, கண்டிப்பா நீ ஒரு ஓனரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பணத்துக்காக என்ன பண்றதுன்னு நம்ம தனா யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த விசிட்டிங் கார்டும் அவங்க கண்ணில் படுது. சரி நமக்கு வேற வழியே இல்ல. பணம் வேற தேவைப்படுது. அதுவும் ஒரு வாரத்துல கண்டிப்பா இவங்கள பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பான்சர பார்க்க போறாங்க. அங்க அவங்கள பார்த்த உடனே தனா எப்படி இருந்தாலும் இதுக்கு ஒத்துப்பான்னு அந்த ஸ்பான்சர் நினைக்கிறாங்க. அதுபடியே தனாவும் அவங்கள்ட்ட வந்து இப்ப என்கிட்ட மிஞ்சி இருக்குது என்னோட திறமையும் வெற்றியும் தான். கதிர்க்காக அதை விட்டு கொடுக்க கூட நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பான்சர்கிட்ட அழுதுகிட்டே பேசுறாங்க. இந்த போட்டியில ஜெனிஃபருக்கு நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் வருத்தப்பட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஸ்பான்சரும் சரிம்மா நீ ஒரு வழியா ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனாவுக்கும் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம்.